வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் கவர்னர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுமார் 223 பேரை ஒரே நாளில் பணி நீக்கம் செஞ்சுருக்கிறார். எங்கே? டெல்லியில். யாரை, எதுக்காக, இதை பற்றின செய்திகள், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, ஒரு நாளில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் சுமார் 223 பேரை இதனால் பதவி நீக்கம் செய்தார். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கமிஷன் ஒன்று இருக்குது. டெல்லி விமென்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனில் சுமார் 9 ஆண்டுகளாக மலிவால் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி தான் தலைவராக இருந்தாங்க, கமிஷனராக இருந்தாங்க. அவங்க அதன் பிறகு அந்த பதவியிலிருந்து விலகி ஆம் ஆத்மி கட்சியோட எம்பியாக இருக்காங்க இப்போது. சரிங்களா? இப்போது அவர் பதவி வகித்த காலம்ன்றது பழைய காலம். இப்போது ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதன் பிறகு இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கிறாங்க. அப்போது இந்த 14 ஆண்டுகள் கழித்து, அதாவது இவர் வேலை பார்த்து கொண்டிருந்த 9 ஆண்டுகளில் இவர் நியமனம் செய்த 223 ஊழியர்களை சம்பந்தமே இல்லாமல் இப்போ டெல்லியோட லெஃப்டினன்ட் கவர்னர் பதவி நீக்கம் செஞ்சிருக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். என்னென்னா, எப்போதுமே ஒரு பகுதியை யூனியன் டெரிட்டரியாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு உண்டான பவர் எதுவுமே இருக்காது. அதனால தான் நம்ம இங்கே கூட சொல்லிகிட்டு இருக்கிறோமே, பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு. அப்போ அந்த பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கணும்னு கேட்குற மாதிரியே டெல்லிக்கும் மாநில அந்தஸ்து வழங்கணுன்றது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. சரியா? ஆனால் அந்த கோரிக்கையை அவர்கள் யாரும் நிறைவேற்றாமல் என்ன பண்ணியிருக்காங்க, 223 பேரை ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே பணியிடங்கள் 40க்கு மேலே இருக்கக்கூடாது, இவங்க வேணும்னே 223 பேரை வேலைக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்னாங்க. 40 பேர் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கே சொல்லியிருக்காங்க, ஃபினான்ஸ் கமிட்டியில் சொல்லியிருக்காங்களாம். அப்போ நீங்கள் ஃபினான்ஸ் கமிட்டியில் அப்ரூவல் வாங்காமல் அப்பாயின்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் சொன்னதை இவங்க கேட்கவே இல்லை. கேட்காம அப்படியே அதை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி அவங்கள புறம் வேலையை விட்டு தூக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிற காரணம் டெக்னிக்கலாக கரெக்டாகவே இருக்கட்டும். சரியா? ஃபினான்ஷியல் கமிட்டியிலேருந்து 40 பேருக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதற்கு மேலாக சுமார் ஒரு 180 பேரை எக்ஸ்ட்ராவாக வேலைக்கு சேர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொன்ன காரணம் டெக்னிக்கலாக கரெக்டாக இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் 14 ஆண்டுகளாக இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இருந்த லெஃப்டினன்ட் கவர்னரோ இல்லை ஒன்றிய அரசாங்கமோ, ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தால் நியமிக்கப்படுபவர் தான் இந்த லெஃப்டினன்ட் கவர்னர். அதாவது கவர்னருக்கும் லெஃப்டினன்ட் கவர்னருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவர்னருக்கு பெரிய அதிகாரம் எதுவுமே கிடையாது. மாநிலங்களுக்கு கவர்னராக வரக்கூடியவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் லெஃப்டினன்ட் கவர்னராக இருப்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி கமாண்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க எந்த முடிவு வேணால் எடுக்கலாம். ஏனென்றால் இவையெல்லாம் மாநில அந்தஸ்து கொண்டவையே கிடையாது, யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லும்போது எல்லைப்புற மாகாணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லைப்புற மாகாணங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவை அது அந்த காலத்தில் உருவாக்குனதுங்க.
எப்போன்னா பாண்டிச்சேரி, கோவா, டையூ டாமன் இப்படி பல இடங்கள் வந்து பிரிட்டிஷ் கையில் இல்லை. அது வந்து ஃப்ரெஞ்சு கையிலையும், கோவா வந்து போர்ச்சுகல் கையில், இந்த மாதிரி பல்வேறு வேறு நாடுகள் கையில் இருந்ததுனால பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் கோவாவும் பாண்டிச்சேரியும் நம்மளோட சேரலை. அது கொஞ்சம் மெதுவாக தான் சேர்ந்தாங்க. சரியா? அதாவது கோவாலாம் வந்து பார்த்திங்கன்னா 1960களில் தான் நம்ம இந்தியா கூட சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி சேர்க்கப்படலை. அப்போது இப்படி இருக்கும்போது அன்றைக்கி இருந்த சூழலில் அதற்கு தனியான சட்டங்கள் வேணும் அப்படின்றது நியாயமான விஷயந்தான். ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஆனால் இந்தியாவோடு சேரலை அப்படின்ற மாதிரி அறகுறையாக பிரச்சனைகள் இருக்கும்போது அங்கே வந்து தனித்தனியான கலாச்சாரங்களாக இருக்கின்றப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முழுக்க அந்த சட்டங்களை இயற்றுவதற்கு அந்தந்த எல்லைப்புற மாகாணங்களின் முதல்வர்களுக்கு அதிகாரம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை சொல்லி தான் அப்போ அந்த லெஃப்டினன்ட் கவர்னர்னு சொல்லி நியமனம் செய்தார்கள். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இராணுவ அதிகாரிக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது. இறுதி முடிவை அவர் எடுத்துடலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே மற்ற கவர்னர்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மாநில அரசாங்கம் என்ன முடிவு செய்தோ அதை அப்படியே அவங்க ஏற்றுக்கிட்டு கையெழுத்து மட்டும் போடுறது தான் அவங்க வேலை. ஆனால் யூனியன் டெரிட்டரிலாம் அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து வேண்டான்னு ரிஜெக்டே பண்ண முடியும். ரிஜெக்ட் பண்ணலாம், அவங்க இயற்றிய சட்டத்தை மறுபடியும் கேன்சல் பண்ணலாம். இப்படி பல அதிகாரங்கள் லெஃப்டினன்ட் கவர்னருக்கு உண்டு. அந்த அதிகாரத்தின் பேரில் தான் இப்போ இன்றைக்கி, அதாவது மே 2ஆம் தேதி 2024 என்ன பண்ணியிருக்காங்க, டெல்லியில் இந்த 223 பேரை வேலைக்கு விட்டு தூக்கியிருக்காங்க. சரி, அவங்க அப்பாயின்ட் பண்ணது தப்பாகவே இருந்துட்டு போட்டோம், டெக்னிக்கலாக தப்பாகவே இருக்கட்டும். இந்த 223 குடும்பங்கள் என்ன செய்யும்? அரசாங்கம் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குன்னு தானே சேர்ந்துருப்பாங்க. இப்போ இதுக்கு மேலே அவங்க கோர்ட்டுக்கு போகணும், அது இதுன்னு 1000 பிரச்சனை இருக்குது. இதை வந்து ஒரு வேலையில் இப்போ நம்ம இங்கே கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா எஸ்மா டெஸ்மான்னு சொல்லி அம்மா வந்து ஒரு சட்டம்லாம் போட்டு டப்புன்னு ஆயிரக்கணக்கான பேரை வேலையை விட்டு தூக்குனாங்கல்ல. அதை போல் பட்டுன்னு இத்தனை பேர் வேலையை விட்டு அனுப்பிச்சிங்கன்னா இது எப்படி ஒரு மனிதாபிமானமான ஒரு செயலாக இருக்க முடியும்? இதன் பின்னணியில் என்ன இருக்குது? இப்போ நேற்று பார்த்தோம்னா டெல்லியில் ஒரு 100 பள்ளிகளில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெல்லியில் 223 பேரை மொத்தமாக ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க. அப்போ இது பூரா என்ன நடவடிக்கையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆம் ஆத்மி கட்சியின் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை காட்டும் விதமாக அந்த மக்களின் மத்தியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு அவப்பெயரையும் அவர்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையையும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தானே இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை லிக்கர் ஸ்கேம்னு சொல்லி கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அது நடந்ததாக சொல்லப்படும் ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அதில் உண்மையிலே சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. ஆனால் இவரை வந்து தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. சரியா? அடுத்தால பாருங்கள், அந்த டெல்லி மக்களை பதற்றத்திலேயே வைத்திருப்பது போல் ஒரு வேலை. நேற்று ஒரு 100 பள்ளிகளில் இது மாதிரி பாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு கால், அதை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் பேனிக் ஆகி அவங்க பூரா பதறி நேற்று ஃபுல்லாக பதறி இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், டெல்லியில் மறுபடியும் ஒரு 223 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த உமன்ஸ் கமிஷன், பெண்கள் ஆணையத்திலிருந்து எதற்காக திடீரென்று இப்படி ஒரு வேலையை செய்யணும்? அதாவது வேலையை விட்டு ஒரு சில நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா உயர் பதவியில் இருக்கக்கூடியவருங்க அந்த மேனேஜ்மெண்ட்டோட அழுத்தம் காரணமாக வேலையை விட்டு அனுப்பப்படுவார்கள். அப்படி அனுப்பப்படக்கூடிய ஒரு நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தடாபுடான்னு இவனை வேலையை விட்டு தூக்குறது, அவனை வேலையை விட்டு தூக்குறதுன்னு அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை பூரா பழிவாங்கும் வேலையில் இறங்குவாங்க. இப்போ இந்த பாஜக அரசாங்கமும் அந்த வேலையை தான் செஞ்சிகிட்டு இருக்குது. அவர்களுக்கு பிடிக்காத அரசாட்சி எங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த மாநிலங்கள்லாம் தடாலடியாக எதையாவது ஒன்றை பண்ணி யாரையாவது வேலையை விட்டு தூக்குறது, யாரையாவது அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை தொடர்ந்து நாம் என்ன தான் செய்ய போகிறோம்? பாஜக அரசாங்கத்தின் இந்த மக்கள் விரோத நடவடிக்கை இப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தால் மக்களிற்கு அவர்கள் மீது மேலும் மேலும் தான் வெறுப்பு அதிகமாகுமே தவிர, மக்கள் வந்து இதையெல்லாம் பார்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே கோவப்படுவாங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையான விஷயம் என்ன நடக்கும்? மக்களுக்கு பாஜக மீது தான் கோபம் வரும். டெல்லியில் இருக்க மக்களுக்கு நல்லாவே தெரியும் டெல்லி முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு, எந்த அளவுக்கு அதிகாரம் கம்மி அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும்.
அப்படி இருக்கும்போது இவர்கள் இப்படி தொடர்ந்து மக்கள் விரோத நடவடிக்கை, இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு கூட நம்ம இதை சொல்ல முடியாது, மக்கள் விரோத நடவடிக்கை. ஒரு 5 லட்சம் பேர் வந்து நேற்று ஃபுல்லாக டெல்லியில் பதறிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா எங்கே இருக்கார், அம்மா எங்கே இருக்காருன்னு தெரியாமல் குழந்தைங்க பதற, இந்த குழந்தைய எப்படியாவது கூட்டு வந்துடணுமேனு அவங்க அம்மா பதற, அப்பா பதற, இதில் ஒரு சிலர் பணியில் 2 பேருமே வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அடித்து பிடிச்சி வந்து சேர்ந்து இப்படி எத்தனை தலைவலிகள், எத்தனை குழப்பங்கள். நேற்று இப்போ அப்படி ஒரு குழப்பம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் டெல்லியில் தொடரும் குழப்பங்களாகவே இருக்குது. ஸோ இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதற்கு சரியான ஒரு தக்க தண்டனையை பாஜக அரசு பெறும் அப்படின்னு நம்புவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.